ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, நெய் தீபம் எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு நெய்யை உருக்கிக்கோங்க. இதே மாதிரி அமேசான்லேயோ இல்லை பக்கத்தில் ஸ்டோர்ஸ்லையோ நம்மளுக்கு காட்டன் திரி கிடைக்கும், அதை வாங்கிக்கலாம். அந்த திரியை நல்ல நெய்யில் ஃபுல்லாக டிப் பண்ணி எல்லா இடத்துலையும் நெய் கொட்டார மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கோயிலுக்கு விளக்கு ரெடி பண்ணிப்பேன். அதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற காட்டன் திரி, அதையும் இதே மாதிரி நெய்யில் டேப் பண்ணி அழகாக ஒரு பிளேட்டில் எடுத்து அசம்பிள் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ரெண்டுமே ஒரு ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம விட்டோம்னா நல்லா திக்காக செட் ஆகிடும். அது என்னென்னா மோல்டில் வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது தீபம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: நெய், தேன் மெழுகு, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ. நெய்யும் தேன் மெழுகும் உருக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பச்சை கற்பூரம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, தேன் மெழுகும் ஒன்றும் பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க. நெய் உருகாமல் ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் உருக்கின நெய்யோட தேன் மெழுகை சேர்த்துக்கிறோம். நான் பச்சை கற்பூரத்தையும் பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் மகாலட்சுமி வாசம் உரிய பொருள், அது சேர்க்கும்போது நல்ல நறுமணம் இருக்கும். நான் குங்குமப்பூவும் ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூவும் ஒரு வாசனை திரவியம், கடவுளை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியுடைய ஒரு பொருள். இதுக்கப்புறம் நம்ம இந்த மோல்ட்ஸ் நான் அமேசானில் வாங்கினேன். கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக விளக்குகளும் ரெடி பண்ணிக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற திரிகளை எடுத்து ஃப்ரீசர் பண்ணியிருக்கோம், அந்த திரியை எடுத்து வச்சு பாருங்கள், அழகாக ஃபிட் ஆகிடும். திரி அப்படி இப்படி கூட விழாது, அழகாக ஃபிட் ஆகிடும். அதேமாதிரி அந்த குட்டி திரியும் விளக்கில் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தேன் எடுத்துகிட்டு நெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக கொட்டி நிரப்ப வேண்டியது தான். அழகாக நெய் குத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கடையில் எப்படி வாங்கினாலும் அது என்ன எண்ணெயில் செய்கிறாங்க, என்ன நெய் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இது நம்ம வீட்டில் பசு நெய்யில் நம்ம செய்யும்போது இருக்கிற ஆத்ம திருப்தி, கடவுளுக்கு ஏற்றும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இது ரொம்ப நாளாக இப்படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப ஈஸி, ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருந்தால் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நான் ஸ்டோர் பண்ணிப்பேன், கோயிலுக்கு போகும்போதும் எடுத்துகிட்டு போயிடுப்பேன். இது ஆக்சுவலி நான் எப்படின்னா 2 hours இருந்தால் செட் ஆகிடும். நான் நைட் ரெடி பண்ணிவிடுவேன். கார்த்தால பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். இது வீட்டில் இருக்க சாமிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் விளக்கில் ரெடி பண்ணுறது கோயிலுக்கு போகிறதுக்காக எடுத்துகிட்டு போவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. வீடே ஒரு நறுமணமாக இருக்கும். இது ஆக்சுவலி இன்றைக்கி ரெடி பண்ணது, நான் லாஸ்ட் மந்த் ரெடி பண்ணது ஏற்கனவே இருக்குது பாருங்கள், அதுவும் அப்படியே தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.